ஹாய், நான் உங்க மீனாட்சி பேசுறேன். மீனாட்சி ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம மதுரையில இருந்துக்கிட்டு நம்ம அரிட்டாப்பட்டியும் மேலூரும் அலர்கோயில் உள்ள விவசாயிகளையும் பத்தி பேசலைன்னா எப்படிங்க? திடீர்னு பார்த்தீங்கன்னா கார்ல, டிராக்டர்ல, வேன்ல, பஸ்ல, டூ வீலர்ல நடந்தும் கூட திடீர்னு பெரிய போராட்டத்துக்கு இறங்கின விவசாயிகள் 25 கிலோமீட்டருக்கு நாங்க இன்னைக்கு என்னானாலும் சரி போராட்டத்துக்கு இறங்குவோம். சாப்பாடு வேணாம், எங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் வேணாம், எங்க விவசாயம் வேணாம், நாங்க நேர்ல போய் நாங்க போராட்டத்துக்கு இறங்குவோம்னு சொல்லிட்டு வந்த விவசாயிகளுக்காக என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் போய் நேர்ல போய் பார்க்க போனேங்க. உண்மையிலேயே அத பார்த்தோம் தான் எனக்கே ரொம்ப சங்கடமாச்சு. அவ்வளோ பெரிய விவசாய பூமி அது. அவ்வளோ ஒரு அழகுற இருந்த விவசாயங்க. நெற்கதிர்கள் எவ்வளோ அழகா அங்க விளைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியும். அதே மாரி தோப்புகள் எந்த அளவுல தோப்புகள் இருக்குன்னு தெரியும். நீங்க உண்மையிலேயே நேர்ல போய் பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு. இங்க விவசாயம் மட்டும் தானா அப்படின்னு நினைக்காதீங்க. விவசாயத்தையும் தாண்டி அங்க நம்ம தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அதுங்க அதிக அளவுல இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் வட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அ அந்த 2300 வருஷத்துக்கு பொறிக்கப்பட்ட வட்ட எழுத்துக்கள் அங்க இருக்குங்க. அதுக்கு நம்ம எழுத்துக்களுக்கு உண்டான கிளாசிக் இது தருவாங்க இல்லையா? அந்த எழுத்துக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம பெரிய விஷயம். அதே மாரி சமணர்கள் படுக்கை நம்ம பாறைகள்லயே படுக்கை, பாறையிலே தலையணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி சமணர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள், அந்த படுக்கைகள் அங்க இருக்கு. அதையும் நீங்க போனீங்கன்னா, அந்த பக்கம் போனீங்கன்னா போய் பாருங்க. எவ்வளோ அழகுற இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாரி மூலிகைகள் தயார் பண்ண குழிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? மூலிகையிலேயே அவங்க தயார் பண்ண குழிகள்லாம் இன்னுமே இருக்கு. அதே மாரி அவங்க பயன்படுத்தின கற்கள்லாம் இருக்கு. மூலிகையிலே வண்ணங்கள் தயார் பண்ணியிருக்காங்கங்க. மூலிகையிலே 2300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். மூலிகையிலே கலர் தயார் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் நம்ம நேர்ல போய் பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா போய் பாருங்க. இது மட்டுமா வரலாறு? இது மட்டும் இல்லங்க. அங்க விவசாயத்துக்கு தேவையான 200க்கும் மேற்பட்ட சுனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? நீர் ஊற்றுக்கள். அது தன்னாலே அங்க ஊறி வருது. அதுதான் அங்க பெரிய ப்ளஸ் அந்த விவசாயத்துக்கு. அததான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க. அந்த சுனைகள் இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாயம் பெரிய அளவுல நல்லா நடக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாம 70 வகையான குளங்கள், கம்மாயின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அங்க இருக்குங்க. எதுவுமே வற்றாத இடங்கள்ல அது ஒண்ணு. அதே மாரி தேனாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நதி மாரி போகுது. அது எப்பயுமே வத்தாதாம். எவ்வளோ பெரிய வெயில் காலம் வந்தாலும் இந்த தண்ணி எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா அந்த சுனைகள்லாம் இருக்கனால எங்களுக்கு தண்ணி எப்பயுமே இருக்கும். அந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. அதுவும் உண்மதான். ஏன்னா விவசாயத்துக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். இது போக ஒரு 200, 250 வகையான பறவைகள். அதாவது ஒரு சில பறவைகள்லாம் ஒரு சீசனுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க ஆண்டுதோறும் இந்த பறவைகள்லாம் இங்கே தான் இருக்கும். அங்க மான் இருக்கு, முயல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்னும் பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு நிறைஞ்சது தாங்க நம்ம அரிட்டாப்பட்டி அந்த ஏரியா சரௌண்டிங் எல்லாமே. அவ்வளோ ஒரு அழகான இடம் தான். இப்ப அது மட்டும் இல்லாம குடவரை கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா? சிவன் கோயில். அதெல்லாம் அங்க இருக்கு. அப்புறம் அந்த இடைச்சி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோவிலுங்க. அது ஒண்ணு உருவானதுமே, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கிராமம், இந்த பக்கத்துல ஒரு பெரிய கிராமம்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஏரியா அங்க இருக்கு. நீங்க போனீங்கன்னா, அந்த பக்கம் போய் பாருங்க. இவ்வளோ அழகான அதே மாரி அந்த பாறைகளுமே அந்த 7 அடுக்கு தொடர்களா உள்ளது. ஆம் ஒவ்வொரு பெரிய பிரம்மாண்டமான பாறை. இந்த சின்னூண்டு இடத்துல அழகா நிக்கிது. அத பார்க்கும்போதே நமக்கு பிரமிப்பா இருக்கு. அவ்வளோ ஒரு அழகான இடத்தெல்லாம் விட்டுட்டு யாருங்க போக மனசு வரும்? இப்ப இந்த டங்ஸ்டன்றது பெரிய பிரச்சனையா எல்லாருக்குமே உருவெடுத்திருக்கு. அங்க உள்ள விவசாயிகளுக்கு இது பெரிய சங்கடத்திலயும் போய் விட்டுருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, சரி மக்கள் வாழ்ற இவங்க விவசாயிகள்லாம் சங்கடப்படுறாங்க. அதனால மக்கள் வாழ்ற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி, மக்கள் இல்லாத இடத்துல போய் நீங்க இந்த இந்த டங்ஸ்டன் சுரங்கத்த நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. ஓகே தான். அவங்க விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு வீடு கட்டினாலே நம்ம அந்த இடத்துல அள்ளுற மண் எவ்வளோ மண் வரும்? அத சுத்தி எவ்வளோ இடம் பாதிக்கும்? சாதாரண ஒரு வீடுக்கே சொல்றாங்க. அப்ப டங்ஸ்டன் சுரங்கம்ன்றது இது எத்தனாயிரம் ஏக்கர் வரும்னு தெரியாதுங்கிறாங்க அவங்களே. அப்ப அதுல அள்ளுற மண்ணுகள் தோண்ட தோண்ட அந்த மண்ணுகள எங்க போடுவாங்க? அந்த தோண்ட தோண்ட இந்த நீர்நிலைகள் என்ன ஆகும்? அந்த தோண்ட தோண்ட அந்த சுனைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன ஆகும்? இந்த விவசாயம் பாதிக்கும். கண்டிப்பா பாதிக்கும்னு சொல்றாங்க. அதே மாரி மண் புழுக்கள் அழிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இந்த பறவைகள் இருக்காது. இவ்வளோ ஒரு அ சத்தம் இதுல எந்த பறவைகள் அங்க இருக்கும்? அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய மண்புழுக்கள் இல்லைனாலே நம்ம விவசாயம் இருக்காது. அது நமக்கே தெரியும் இல்லையா? அப்ப அதெல்லாம் நான் அழிஞ்சு போனதுக்கப்புறம் நான் பக்கத்துல இருந்து அத விவசாயம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப எல்லா அமைச்சர்களும் வராங்க. எல்லா
அதிகாரிகளும் வராங்க. நேர்ல வந்து எங்கள பார்த்துட்டு ஆறுதல் சொல்ற மாரி, "நீங்க போராட்டம் பண்ணாதீங்க" அப்படின்றத மட்டும் சொல்றாங்களே தவிர, "நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இது வராது" அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. போராட்டம் பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்றதுக்கு தான் ஆள் வராங்க. எங்களுக்கு இது கண்டிப்பா உறுதியா உங்களுக்கு இந்த டங்ஸ்டன்ற பிரச்சனை வராதுன்னு இன்னும் எங்களுக்கு எந்த அதிகாரியும் உறுதியா சொல்லல. அப்படின்றபோது அவங்க அத சொல்லும்போதே கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசுல ரொம்ப ஆழமா அது ஒரு மாரி பதிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த டங்ஸ்டன்றது வந்து உலகத்திலேயே ஒரு 6, 7 நாடுகள்ல தான் கிடைக்கும் போல. டங்ஸ்டன்ற நம்ம அது ஒரு மெட்டல். ஒரு பெரிய பெரிய மெட்டல்கள கூட இந்த டங்ஸ்டன்ற மெட்டல வச்சு ஈஸியா அறுத்து எடுக்க முடியுமா? அந்த குண்டுகள் தயார் பண்ணுவாங்க இல்லையா? அ ஆர்மிக்கு இதுக்கு இந்த பெரிய பெரிய குண்டுகள் தயார் பண்றதுக்குலாம் இந்த இது ரொம்ப பெரிய அளவுல பயன்படும்னு சொல்றாங்க. அந்த மாரி நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீட்ல அந்த குண்டு பல்பு, மஞ்சள் குண்டு பல்பு அந்த அப்பலாம் இருக்கும். அந்த பல்புல அந்த 2 கம்பி மாரி இருக்கும். அந்த 2 கம்பியில ஒரு நூல் மாரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த நூல் அந்த நூல் கழண்டு விழுந்துச்சுன்னா அந்த பல்ப் எரியாது. அது தெரியும் தானே எல்லாருக்கும். அதுதான் அந்த டங்ஸ்டன்றது. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா உருவெடுத்து போயிட்டுருக்கு. இந்த டங்ஸ்டன்றது வந்து ஒரு 6, 7 நாடுனா, அந்த போர்ச்சுகல், அ வியட்நாம், ரஷ்யா, சீனா, ம் அ ஆஸ்ட்ரியா இந்த மாரி நாடுகள்ல மட்டும் தான் கிடைக்கும் போல. சீனால இது அதிக அளவுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம சீனாட்டிலருந்து தான் இறக்குமதி பண்றோம். இப்ப நம்ம நாட்டிலேயே கிடைச்சிச்சுன்னா, நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இவ்வளோ பேரையும் அழிச்சு தான் அத எடுக்கணுமான்றது ஒரு கேள்வியாவே இருக்கு எல்லாருக்கும். அதே மாரி இந்த சீனால அதிக அளவுல எடுக்கும்போது 2017ல ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நம்ம இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கிறனால கேன்சர் பேஷண்ட் அதிக அளவுல உருவாகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் யோசிக்கணும். நம்ம கவர்மெண்ட்ல சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு விவசாய நிலத்தை கேட்டோம்னாலே, "இல்ல இது விவசாய நிலம், டிடிசிபி அப்ரூவ்டு வேணும்" அப் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு விவசாயியே சொல்றாரு. ஒரு வீடு கட்டணும்னு கேட்டாலே, "இல்லங்க இது விவசாய நிலம், ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு வேணும். இதுல நீங்க வீடு கட்ட முடியாதுன்னு" சொல்ற கவர்மெண்ட், இத்தனை விவசாயிகளை அழிச்சு, இத்தனை விவசாய நிலங்களையும் அழிச்சு, இதுல ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போகுது. இது வந்து கொஞ்சம் நஞ்ச இடத்துல வரலங்க. எத்தனாயிரம் ஏக்கர் வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, நமக்கு அப்ப அது எத்தனை கஷ்டங்கள உருவாக்குது பாருங்க. இது வந்து நீங்க உண்மையிலேயே கவர்மெண்ட் எல்லா மக்களுக்கும் நீங்க நல்லது தான் செய்வீங்க. நீங்க இதுவும் கொஞ்சம் இறங்கி என்ன செய்யலாம்? இதுல என்ன முயற்சி பண்ணலாம்? இவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம்? நம்ம மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க நல்லா யோசிங்க. உண்மையிலேயே நாங்களும் ஒரு விவசாயிகள் மட்டும் இல்ல, அதுல நாங்களும் ஒரு ஆளு. மதுரைன்னு சொல்லும்போது நாங்களும் அதுல ஒரு ஆளா தான் இருப்போம். ஏன்னா அந்த சாப்பாடு சாப்பிடுறதுனால எங்களுக்கும் அந்த உணர்ச்சி இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருக்குமே ஒரு உதவி செய்யணும். இந்த கவர்மெண்ட் நாங்க அத தான் ஒரு வேண்டுகோளா, பெரிய வேண்டுகோளா வைக்கிறோம். இந்த எல்லா மக்களுக்கும் நீங்களும் ஒரு உதவியா இருக்கணும். கண்டிப்பா இந்த டங்ஸ்டன் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பா நீங்களும் அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, எல்லாரோடையும் சேர்ந்து நம்மளும் விடைபெறுறோம். மீனாட்சி ஃப்ரம் மதுரை. அடுத்த வீடியோல கண்டிப்பா ஒரு நல்ல வீடியோவா நான் சொல்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால பண்ணிட்டுருக்கேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேரிங் பண்ணுங்க. ஓகே, பாய்.